அருமையான இந்த ஓய்வு நாளின் சாயங்கால வேளையிலும் தேவனை துதிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சூரிய அஸ்தமன ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒரு சிலராக நாம் இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே தங்கி தாபரிப்பதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். நாம் இந்த நாளிலும் தியானிக்க இருக்கிற ஒரு காரியம், புதிய காரியம் செய்யும் கர்த்தர். புதிய காரியம் செய்யும் கர்த்தர். அனைவரும் வேதாகமம் கையில் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். நாம் அனைவரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம எத்தனை பேருக்கு புதிய ஆடை, புதிய வீடு, புதிய வாகனம், எத்தனை பேருக்கு அது விருப்பம்? எல்லாருக்குமே அது ஆசையாக தான் இருக்கும். ஒரு வாடகை வீடு பார்க்கணுன்னா கூட எந்த வீடு புதுசாக இருக்கு, யாருமே யூஸ் பண்ணாமல் அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி தேடி போய் பார்ப்போம். புது ட்ரெஸ்ஸு அல்லது நமக்கு யாராவது ஒரு புது கிஃப்ட்டு சின்னதாக கொடுத்தா கூட நமக்கு அது பெருசாக தெரியும், அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அப்படி தானே இருக்குமா, இருக்காதா? இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு புதிய காரியத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற பிள்ளைகளை நான் மறுபடியுமாக உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். நான் ஒரு சில நேரம் இந்த புதிய காரியத்தை நம்ம வாழ்க்கையை நமக்கு கொடுக்க போகிற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனம் 4-5 எடுத்தவர்கள் வாசிக்கவும். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனம் 4-5. இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் என்ன சொல்கிறார்? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறார். 1-2 காரியத்தை மாத்திரமல்ல. நாம் நினைப்போம் ஒரு சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு புதிதாக்கினால் போதும் என்று. ஆனால் ஒரு சில காரியத்தை மாத்திரமல்ல, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்கள் நடைபெற வேண்டுமானால் அல்லது புதிய அற்புதங்கள், அடையாளங்கள் நமக்கு நடக்க வேண்டுமானால் நாம் நினச்சிருக்கிறோம் என்னென்ன காரியமோ நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறோம். பட் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நீ ஒரு சில காரியத்தை தான் நினைத்திருக்கிறாய், நான் உனக்கு நீ அறியாததும் எட்டாததுமான அநேக காரியங்களை உனக்கு செய்வேன் என்று இன்று சொல்லியிருக்கிறார். நாம் ஏசாயா 43:18வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். அடுத்த வசனம்னா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நாம் அநேக நேரம் என்ன செய்வோம்? பழைய காரியங்களை நினைத்து, பழைய கஷ்டங்கள், வேதனைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு அழுது புலம்பி நம்ம தூங்காமல் எத்தனையோ காலங்களையும் நேரங்களையும் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? வீணடித்து இருப்போம். அதையே எண்ணிக்கொண்டே இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் இங்கு என்ன சொல்கிறார் என்றால், முந்தினவைகளை வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். அதனால கர்த்தர் ஏன் என்றால் இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்திலே நமக்கு புதிய காரியங்களை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். நமக்கு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த புதிய ஆசீர்வாதத்தை பெற நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக 2 கொரிந்தியர் 5:17 எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 5:17 எடுத்தவர்கள் வாசிக்கவும்.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருப்பான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் ஆயின. அப்ப நம்ம எல்லாவற்றையும் எல்லாரையும் கடவுள் என்ன மாற்ற போறாரா? புது சிருஷ்டியாக மாற்றப் போகிறார். புது சிருஷ்டியாக மாற்றப் போகிறார். புது சிருஷ்டி என்றால் என்ன? பழைய பாவ சுவாவங்களை விட்டுவிட்டு, பழைய காரியங்களை எல்லாம் நாம் விட்டுவிட்டு புது சிருஷ்டியாக மாறுவதற்கு தேவன் விரும்புகிறார். அப்படி என்றால் நாம் பழைய பாவ வாழ்க்கையை ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்ப்போம். நம்மிடத்திலே சீர்கேடான குணங்கள் இருந்திருக்கலாம், அதையெல்லாம் விட்டு நாம் புது சிருஷ்டியாக மாற முடியும். எப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் நாம் புது சிருஷ்டியாக மாற முடியும். உலகத்தோடு உலகமாக நாம் இருந்தோமானால் நிச்சயமாகவே மாற முடியாது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்றால் என்ன? கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவுடைய குணாதிசயங்களை உடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஆகையால் அப்பொழுதுதான் தேவன் சொல்கிறார், பழையவைகள் எல்லாவற்றையும் ஒளிந்துவிட்டு தேவனுடைய, நம்மை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லணும்? இது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற மாதிரி நாம் இருக்கிறோமா என்று ஒரு நிமிஷம் நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்மை தேவனிடத்தில் நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே புது சிருஷ்டியாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 24 வரை எடுத்தவர்கள் வாசிக்கவும். எபேசியர் 4 22 24 வரை. இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை யாரு? கிறிஸ்துவை போல நாம் என்ன செய்யணும்? மாறணும். அடுத்தபடியாக ஏசாயா எழுதின புத்தகம் ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2வது வசனம். இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 62:2, புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். இது யார் சொல்லியது? கர்த்தருடைய வாய் சொல்லும். நமக்கு எல்லாருக்குமே அந்த புது நாமம் பெற்றுக்கொள்ள ஆசைதான் என்று நினைக்கிறேன். வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், முதலாவது ஆபிரகாமுக்கு என்ன பெயர் இருந்தது? ஆபிராம் என்று தான் இருந்தது. அதன் பின்பு அவருடைய பெயர் என்னவாக மாற்றப்பட்டது? ஆபிரகாம். ஆபிரகாம் என்றால் என்ன? அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல சாராளை எடுத்துக்கொண்டோமானால் அவருடைய முதல் பெயர் சாராள், சாராய் என்று இருந்தது. சாராய். அதன் பின்பு அவருடைய பெயர் எப்படி மாற்றப்பட்டது? சாராள் என்று மாற்றப்பட்டது. சாராள் என்றால் அநேக ஜாதிகளுக்கு தாய். ஆபிரகாம் என்றால் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், சாராள் அநேக ஜாதிகளுக்கு தாய். இன்னும் அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால் யாக்கோபு. யாக்கோபு என்றால் என்ன? எத்தன் தான் சொல்லுவாங்க. யாக்கோபு என்றால் என்ன? எத்தன் அல்லது ஏமாற்றுபவன் என்று தான் அர்த்தம். ஆனால் நம்ம ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்த்தோம் என்றால் 26 28 வரை, அன்று ராம் முழுவதும் யாக்கோபு என்ன செஞ்சாராம்? ஆண்டவரோடு போராடி ஜெபித்து, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளி நான் உன்னை நீ போக விடேன் என்று அந்த ராம் முழுவதும் ஒரு போராடி ஜெபித்தாராம். போராடி ஜெபித்ததன் மூலம் அங்கு அவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டது. அவர் என்ன சொன்னார்? இனி நீ யாக்கோபு எனப்படாமல் உன்னுடைய பேர் என்ன சொன்னார்? இஸ்ரவேல் என்று சொன்னார். அப்போ அங்கே ஒரு பேரில் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் காண்கிறோம். ஆகையால் நம்மை பார்த்து கூட அநேகர் என்ன சொல்லுவாங்க? அந்த வர்றா பாரு சண்டைக்காரி, அந்த வர்றா பாரு கோல் மூட்டி, இப்படி நிறைய பேர் நமக்கு வச்சிருப்பாங்க. யாராவது நம்மை பார்த்து அந்த தேவனுடைய பிள்ளை வருது, அந்த கர்த்தருடைய விசுவாச பிள்ளை வருது அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிற அளவுக்கு நாம் இருக்கிறோமா? ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்ப்போம். நமக்கு அநேக பெயர்களை இந்த உலகத்திலே சூட்டலாம். ஆனால் நாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழாதபடி உண்மையான கிறிஸ்தவள் இவளிடம் போய் நம்ம சொன்னோம்னா நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நம்மளுடைய காரியங்களை எல்லாம் சொல்லும் போது அவங்க நமக்காக ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லி
அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை நாம் வாங்குகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்னும் ஏசாயா 62:4 வாசிப்போம். ஏசாயா 62:4 என்ன சொல்லப்பட்டுள்ளது? இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், நம்மளை பார்த்து யாரும் இவெல்லாம் கைவிடப்பட்டவள் அப்படின்னு சொல்லாதபடியும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், இனிமே எப்படிப்பட்ட பிள்ளையா நீ உன்னை அழைப்பாங்களாம்? எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இப்படியாக தேவன் நமக்கு புதிய பெயரை சூட்டுகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது நாம் படித்தோம், புதிய சிருஷ்டியாக நாம் மாற வேண்டும். அடுத்தபடியாக தேவன் நமக்கு புதிய நாமத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னும் அடுத்தபடியாக எசேக்கியேல் 36:26 வாசிப்போம். எசேக்கியேல் 36:26 அதில் என்ன சொல்லப்பட்டது என்றால், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். புதிய ஆவியை கட்டளையிட தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் புதிய சிருஷ்டியாக மாற்ற தேவன் நமக்கு வல்லவராக இருக்கிறார். புதிய நாமத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இங்கு நாம் பார்க்கிறோம், புதிய ஆவியை இடுகிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பாத்திரமாக மாறுவோம். ஆண்டவர் ஆதி அப்போஸ்தலர்கள் சீசர்கள் இயேசுவோடு இருந்ததை விட அதற்கப்புறம் அவங்க அந்த மேலறை வீட்டில் ஜெபித்த பின்பு அவர்கள் செய்த அற்புதம் அநேகம். அப்படித்தானே? நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அவர்கள் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் புதிய ஆவியை ஊற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் என்ன செய்வோம்? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கும் போது நம்மளுடைய பழைய பாவ சுபாவங்களை எல்லாம் நாம் விட்டு களைந்து போட்டு தேவனுடைய பிள்ளையாக புதிய சிருஷ்டியாக மாறும் பொழுது தேவன் நமக்கு புதிய ஆவியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னும் சங்கீதம் 51:10 சங்கீதம் 51:10 விதமாக சொல்லுகிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். புதுமையான ஆவி. ஆண்டவர் தாவீது அங்கு ஜெபித்தது போல நாமும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பாதத்தில், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அந்த புதிதான ஆவியை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பாத்திரமாக தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. அடுத்தபடியாக புலம்பல் 3:22-23 இது அனைவருக்கும் தெரிந்த வசனம். புலம்பல் 3:22-23 நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். காலைதோறும் புதியவைகள். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் நாம் அவரை ஜெபிக்கும் பொழுது புது கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் புதிய கிருபையை தர வல்லவராக இருக்கிறார். காலைதோறும் புது கிருபை. எதற்காக அந்த புது கிருபை? நாம் நிர்மூலமாகாமல் இந்த உலகத்தில் இருப்பதற்காக தேவன் புதிய கிருபையை தர வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய சுத்த கிருபை என்று வாசிக்கிறோம். நாம் அழிந்து போகாமல் இருப்பதற்கு, நாம் இந்த உலகத்திலே ஜீவனோடு இருப்பதற்கு தேவனுடைய சுத்த கிருபை நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்மை பாதுகாக்கும் கிருபை, நம்ம வழி நடத்தும் கிருபை, நம்மை தாங்குகிற கிருபை, நம்மை தப்புவிக்கிற கிருபை. அந்த கிருபைக்காக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும். எப்போ நம்ம ஜெபிக்கணும்? அதிகாலையில். அதிகாலையில் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மன்னாவை எடுப்பதற்கு போனாங்க. லேட்டாக போனவங்களுக்கு அந்த மன்னா கிடைச்சிச்சா? கிடைக்கவே இல்லை. ஏன்? அந்த வெயில் படப்பட அந்த மன்னா என்ன செஞ்சுச்சான்? உருகி போச்சு. அப்படி தானே?
அப்போ லேட்டாக போனால் கிடைக்காது. அதிகாலையில் நீங்கள் ஜெபித்து பாருங்கள், அதுக்கு ஒரு தனி ஆசீர்வாதம். அப்படி எங்கேயுமே ஒரு சத்தமே இருக்காது. நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் பாடி துதித்து துதிக்க துதிக்க நமக்கு ஒரு புது கிருபை கிடைக்கும். அந்த ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காலையில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த புது கிருபையை பெற்றுக்கொள்வோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்போம். தேவனுடைய கிருபையினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த மாதத்திலும் அந்த புதிய கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். எப்படி அதிகாலையில் அந்த பனியை போல் அந்த மன்னாவை ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த நாளிலும் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அந்த புது கிருபையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அடுத்தபடியாக சங்கீதம் 90:14 வசனம். சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையினால் திருப்தியாகும். காலையிலே கிடைக்கிற கிருபை திருப்தியான கிருபை. எப்பொழுது அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்? காலை வேளையிலே குடும்பமாக நாம் அவருடைய பாதத்தில் ஜெபித்து இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியாக ஏசாயா 40:31. இங்கு என்ன தர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார்? இந்த வசனத்தின் மூலம் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? புது பலன். புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நமக்கு புது பலன் வேணுமா? கழுகுகளைப் போல புது பலன் வேண்டுமென்றால் நாம் என்ன செய்யணுமா? காத்திருக்கணுமா? காத்திருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அந்த வெயிட்டிங் பீரியட் அப்பா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்போம், இன்னுமா பஸ் வரல, இன்னுமா ஆட்டோ வரல, நம்மளால் பொறுமையாக நிற்கவே முடியாது, அப்படி தானே? ஆனால் அந்த பொறுமைன்றதே அதுலேயே நிறைய இடத்துல கற்றுக்கலாம். இந்த பஸ்ஸுக்காக காத்திருக்கிறவங்க பொறுமையாக அந்த இடத்துல அதன் மூலமே நம்ம என்ன செய்யலாம்? இவங்க எவ்வளோ பொறுமையாக இருக்கிறவங்க நம்ம கண்டு கொள்ளலாம். யார் யார் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கிருபை, அவர்களுக்கு மட்டும் புது பலன். இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, கழுகுகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கழுகுக்கு வயது ஏறக்குறைய 70 வயதுன்னு நினைக்கிறேன். 40 வயசில் அது அந்த பலனையெல்லாம் இழந்துருமா. ஏன்னா செட்டையெல்லாம் அடி நிறைய முளைச்சி அதனால் பறக்கவே முடியாது. அதுக்கு மேலே அந்த வயதுக்கு மேலே அதன் மேலே ஹெவி வெயிட் ஆயிரும். உயரமாக என்ன செய்யாது, பறக்க முடியாது. அதனால் அந்த கழுகு என்ன செய்யுமா, ஒரு கண்மலையை தேடி உயரமான கண்மலையில் போய் அந்த செட்டைகள் எல்லாம் ஒதுக்குமா. உடம்புல இருந்து எல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து அந்த அதனுடைய காலில் உள்ள நகங்கள், இந்த அழகு எல்லாத்தையும் வெட்டி விடுமா. அது வெட்டி வெயிட் பண்ணி ரொம்ப நாள் அதில் காத்திருந்து அதுக்கப்புறம் அதுக்கு புது இறகுகள்லாம் முளைத்த பின்பு தான் மறுபடியும் அது உயர எழும்பி பறக்கும் என்று நான் கேள்விப்பட்டேன். அப்போ கழுகுகளைப் போல நமக்கு புது பலன் வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். மரியாள் எப்படி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாலோ அதே போல நாமும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே புது பலனை தர அவர் வல்லவராக இருக்கிறார். உயர உயர பறக்கக்கூடிய பலனை தருவார். அவர்கள் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்களாம்? சோர்வடைய மாட்டார்கள். ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். அப்படிப்பட்ட பலனை தர ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் முதலாவது நாம் எதை படித்தோம்? புது சிருஷ்டியா மாறணும். அடுத்தது புதிய நாமத்தை தர வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக யாருமே சொல்லலை, யாருமே கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். புதிதான ஆவியை தர வல்லவராக இருக்கிறார். நெக்ஸ்ட் புது கிருபையை தர வல்லவராக இருக்கிறார். புது பலனை தர வல்லவராக இருக்கிறார். நான் ஒவ்வொருவரும் அந்த புது பலன், புது கிருபை, புது சிருஷ்டி அந்த காரியத்திற்காக இந்த புதிய மாதத்தில் நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 5:21.
இங்கே ஆண்டு எரேமியா எப்படி ஜெபம் பண்றாரா, புலம்பல்ல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் என்று இங்கு கூறுகிறார். எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் என்று இங்கே சங்கீதம் 90:15 வாசித்தோம் என்றால், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்களை கண்டிருப்போம், எவ்வளையோ நாட்களில் நம்ம சிறுமைப்பட்டு இருப்போம். ஆனால் அந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் சரியாய் இனிமேல் நமக்கு புதியவைகளை தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எரேமியா ஜெபித்தது போல நாமும் என்ன செய்வோம், எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். பழையவைகளையே நினைக்க வேண்டாம், முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. நாம் இனிமேல் வரப்போகின்ற காரியத்தை நினைத்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட எதை தர வல்லவராக இருக்கிறார், புதிய நாட்களை ஒவ்வொரு நாட்களையும் புதிய நாட்களாக தர வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக ஏசாயா 41:15 வாசித்தோம் என்றால், இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு கூர்மையான இயந்திரம் வேகமாக என்ன செஞ்சிடும், நல்ல வேலை செய்யும். அதே போல நம்மையும் ஒரு கூர்மைப்படுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம், தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். இனி தூங்குகிற காலம் அல்ல, அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம், அப்படித்தானே? அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா, ஆண்டவரே என்னை புதிதும் கூர்மையான எந்திரமாக மாற்றுங்கள் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே என்ன செய்வாராம், ஆண்டவர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் அந்த கிதியோனை பற்றி வாசித்தோம்னா, அந்த கோதுமை அறுக்கிறதுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா விளைய செஞ்சுருவாங்க. எல்லாத்தையும் யார் எடுத்துகிட்டு போயிடுவா, மீதியானவர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இங்கே கிடைக்காது. ஆனால் கடைசியில் யார் மட்டும் அங்கே ஒரு நாள் கிதியோன் மட்டும் என்ன செஞ்சுட்டு இருந்தார், அறுத்துட்டு இருந்தார். அந்த கிதியோன் மூலமாக என்ன செஞ்சிச்சு, அந்த இஸ்ரவேலருக்கு ஒரு மீதியானியர் கையிலிருந்து ஒரு தப்புவிப்பு கிடைத்தது. அதே போல தேவன் நம்மை கொண்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்ய வேண்டும். இதோ தேவன் நம் ஒவ்வொருவரையும் புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுள்ள சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும், உலகத்தில் உள்ள மக்களை போன்று அல்லாமல் நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்மளுடைய மனம் என்ன செய்யணுமா, புதிதாக வேண்டுமா, ஆண்டவரை போல மாற வேண்டும். ஆண்டவருடைய குண லட்சணங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட குணங்களை நாம் உடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு எல்லா காரியங்களையும் புதிதாக மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஏசாயா 43:19 நமக்கு என்ன சொல்லுச்சு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் இன்னும் வெளிப்படுத்தல் 21:1 வாசித்தோம் என்றால், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்திய வானமும் பூமி என்ன செஞ்சான், ஒளிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகி நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட புதிய வானத்தையும் புதிய பூமியை நாம் சுதந்திரிக்க காத்திருக்கிறோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட புதிய வானத்தில் பிரவேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் 2 பேதுரு 3:13 வாசித்தோம் என்றால், அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கிறவர்களுக்கும் புதிய வானங்களுக்கும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் கர்த்தர். கடைசியாக 2 பேதுரு 3:14 வாசிப்போம். ஆகையால் நாம் 2ஆம் வருகைக்காக ஒருவேளை
சீக்கிரமாக ஆண்டவர் வரமாட்டாரா அப்படின்னு தோணுது. ஒரு சில காரியங்களை நம்ம நடக்கையெல்லாம் பார்க்கும் பொழுது, ஆங்காங்கு நடக்கிற இயற்கையின் அழிவுகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது, நோய்களை பார்க்கும் பொழுது, தேவன் சீக்கிரமாக வந்து விட மாட்டாரா அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் எதற்காக தாமதிக்கிறார்? எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரையும் நான் கூட்டி சேர்க்கணும் அப்படின்ட்டு அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அதற்காக இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரா, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமா? பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஆகையால் இந்த 8வது மாதத்திலும் நான் கிட்டத்தட்ட 8 இது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? 8 காரியங்கள் சொல்லிட்டேனா? புதிய நாமம், புதிய சிருஷ்டி, புதிய பலன், புதிய ஆவி, புதிய மனம், புதிய பலன், அப்படி தானே? கடவுள் இது எல்லாம் நமக்கு இந்த 8வது மாதத்தில் இந்த காரியங்களை தர வல்லவராக இருக்கிறார். நாம் காத்திருந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு புதிய கிருபை, எல்லாவற்றையும் புதிதாக்குற தேவன் இந்த மாதத்திலும் எல்லாவற்றையும் புதிதாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம் அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். நம்மை நாமே ஒப்பு கொடுத்து வாழ்வோம். தேவன் தாமே இந்த ஆராதனையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். மகிமையின் தேவனே, மகத்துவ ராஜனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வைத்து நாங்கள் நிறைவு செய்யும் போது தேவ பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறவர். வனாந்திரமான எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய வழியை உண்டாக்குகிறவர். அவாந்திர வழியாய் இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலே செவ்வையான நதிகளை நீர் உண்டாக்குகிறவர். புதிய நாட்கள், புதிய பலன், புதிய கிருபை, புதிய நாமம் என்று சொல்லி 8 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அனுதினமும் எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே இந்த வார்த்தைகள் எங்களை பலத்தின் மேல் பலமடைய செய்வதற்கும், தேவனிடத்திலே நாம் நெருக்கமான பற்றுகளை உடையவர்களாக இருப்பதற்கும் இந்த வசனங்கள் எங்களுடைய இருதயத்திலே என்றென்றைக்கும் தங்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை நடத்தி கொடுத்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும். இந்த ஆராதனையிலே செய்தி கொடுத்த அன்பார்ந்த சகோதரியோடும் பிரசன்னம் இருக்கட்டும். தேவ சமாதானமும் உம்முடைய வழிநடத்தலும் அவருடைய குடும்பத்தோடும் குடும்பத்தின் பிள்ளைகளோடும் என்னாலும் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நிலையில்லாத உலகத்தில் நம்பிக்கையற்ற வாழ்வில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த நாளில் ஒரு செய்தியை கொடுத்தீர். இந்த வாரத்தின் நாட்களை சந்திப்பதற்காக உம்முடைய வசனத்தின் மேல் தைரியம் கொண்டு நாங்கள் கடந்து செல்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி, எங்களோடு பேசினதற்காக நன்றி. எங்களுடைய சவால்களில் எங்களை வெற்றியடைய செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள ஆண்டவர், இந்த ஓய்வு நாளை துவங்க செய்தவர், இந்த ஓய்வு நாளை நாங்கள் மனரம்மியமாய் நாங்கள் நிறைவு செய்கிறோம். எங்களோடு பிரசன்னமாக இருந்து எங்கள் இருதயத்திலே நீர் வாசம் செய்து இந்த வாரத்தின் நாட்கள் எல்லாவற்றிலும் நீர் எங்களை வழிநடத்தியறலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானுடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும் தேவதூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளின் செய்தியை கொடுத்த பிள்ளைகளோடும் செய்தியை கேட்ட பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக. ஆமென்.